அனைத்தும். அதிமுக யாருக்கும் அடிமை இல்லை என தெரிவித்துள்ள KP முனுசாமி திமுக அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் களம் 2026 நிகழ்ச்சிக்காக பிரத்யேக பேட்டியளித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி திமுகவின் விமர்சனங்களுக்கு பதிலளித்தார். இந்த அடிமை என்ற வார்த்தையை யார் சொல்வது? ஆளும் திமுக தரப்பு தான். அவ்வளவு பயம் வந்து விட்டது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. வேறு குறையை எங்கள் மீது அவரால் திணிக்க முடியவில்லை. எங்களுடைய செயல்பாட்டில் அவர் குறை காண முடியவில்லை. இன்று பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான். எந்த கொள்கையும் அவர்கள் கொள்கையும் எங்கள் கொள்கைகளுக்கும் சமரசமே செய்து கொள்ள முடியாது. தொடர்ந்து பேசிய அவர் திமுகவின் கூப்பன் வாக்குறுதியை விமர்சித்தார். இந்த 4000 ரூபாய் ஒர்த்துள்ள ஒரு பொருளை வாங்கி 8000 ரூபாய் அவங்க கிடைச்ச மாதிரி அவங்க திருப்திப்படுத்தி போயாகணும். அப்ப மீதி 4000 ரூபாய் எங்க போகுது? ஆனால் நாங்கள் அறிவித்த இந்த திட்டம் 10,000 ரூபாய் என்பது ஒரு குடும்ப தலைவனுடைய வங்கி கணக்கில் போகிறது. எதிர்வரும் தேர்தல் திராவிட இயக்கங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் என்றும் KP முனுசாமி கூறினார்.